குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த பேராற்றலை மூடிய கண்கள், நிமிர்ந்த சம்மணமிட்ட சௌகரியமான அமர்வு, கவனமான மனம் நம்மை சுற்றிலும் நம்முடைய உடலின் இருப்பை சுற்றிலும் அறையிலும் அறை கடந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருள் நிறம், இருளுக்குள்ளே தெய்வீக அருள் நிரம்பி இருக்கிறது. அந்த தெய்வீக அருள் ஆற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து ஒவ்வொரு செல்லிலும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிற தெய்வீக சக்தி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆயுதந்தை இறைவன் குரு வேதாத்தின் பரிசு அவரது பரிபூர்ண ஆசிகள் நம் தாய் வயிற்றில் உருவானது தொடங்கி வாழ்வின் எல்லை வரை நம்மை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களும், அனைத்து மனிதர்களும், அனைத்து சூழ்நிலைகளும், பஞ்சபூதங்கள், இந்த பால்வெளி மண்டலத்தில் உள்ள கோள்களும் அதை கடந்திருக்கிற நட்சத்திரங்களும் நம்ம வாழ்வில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்மோடு அனைத்தும் தொடர்பிலேயே இருக்கிறது. அத்தகைய தொடர்பில் நம் கண்ணுக்கு எட்டாத பால்வெளி மண்டலத்தின் கோள்கள் நம்மை, நம்முடைய மனநிலையை, உடல் ஆரோக்கியத்தை, வாழ்க்கை முறையை மறைமுகமாய் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கோளின் சக்தியையும் நமக்கு சாதகமாக்கி நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள நவ கிரக தவம், பூமியிலிருந்து மற்ற அனைத்து கோள்களின் சக்தியையும் நம் உடல் மீது பொழிய செய்ய, அதனால சூரியனை நம்முடைய தவத்துக்காக எடுத்துக்கொள்ளும். மனம் மேலெழும்பி 9 கோடி தொலைவில் இருக்கிற சூரியனை கவனிப்பார். சூரியன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோள். இந்த சூரிய குடும்பத்தின் மையம் அதன் சுழற்சி வேகத்தால அதை சுற்றியுள்ள அனைத்து கோள்களையும் சுழற்சி செய்கிறது. தன்னை சுற்றி வரவும் செய்யும். சூரியனின் சுழற்சியால அந்த சூரியனின் நிறமான ஆரஞ்சு நிறமான கதிர்கள்
இந்த பிரபஞ்சம் முழுவதும் வீசுகின்றது. பிரபஞ்சம் முழுவதும் வீசுகிற சூரியனின் ஆரஞ்சு நிறமான கதிர்கள் நம் உடல் மீது விழுகிறது, நம்மையும் நிரப்புகிறது. சூரியனின் ஆரஞ்சு நிறமான கதிர்கள் நம் தலை உச்சியில் விழுவது ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளும். சூரியனின் காந்த அலை கதிர்கள் நம்முடைய வாழ்க்கை வளங்கள், மகிழ்ச்சி, நேர்மறை மனோபாவம், அதோடு நம்முடைய எலும்புகளோடு தொடர்புடைய சூரியனின் காந்த அலை கதிர்கள் நம்மை நிரப்பி நமக்கு எப்போதும் நன்மையே செய்யும். சூரியனின் ஆரஞ்சு நிறமான கதிர்கள் நம் மீது விழுந்து நம்மை நிரப்புவதாய் உணர்ந்து தவம். சூரியனின் ஆரஞ்சு நிற கதிர்களால் நம் உடலே ஆரஞ்சு நிறம். சூரிய சக்தி நம்மை நிரப்பி இருக்கிறது. அடுத்து சூரியனின் முதல் வட்டப்பாதையில் இருக்கிற புதன் சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவில் இருந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு பச்சை நிறமான கதிர்களை பிரபஞ்சம் முழுவதும் வீசும். புதனின் நிறமான கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளலாம். பச்சை நிறமான கதிர்கள் நம் தலை உச்சியில் விழுந்து நம் உணர்வு. புதனின் காந்த அலை கதிர்கள் மகிழ்ச்சி, சிந்தனை ஆற்றல், அனைத்தையும் சீராக்க வல்லது. புதனின் காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளவும் நமக்கு எப்போதும் நன்மையை செய்யும்படியாக உணர்ந்து புதனின் பச்சை நிற கதிர்கள் நம் உடல் முழுவதையும் நிரப்புவதாய் உணர்ந்து தமம். புதனின் கதிர்களால் நிரம்பி இருக்கும் புது உணர்வு. சூரியனின் 2வது வட்ட பாதையில சுக்கிரன் சூரியனிலிருந்து 6 கோடி மைலுக்கு அப்பால வெண்ணிறமான கதிர்களை பிரபஞ்சம் முழுவதும் வீசுகிற சுக்கிரனின் அலையை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளவும். சுக்கிரனின் வெண்ணிறமான கதிர்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்யும். சுக்கிரனின் வெண்ணிற கதிர்கள் நம்முடைய அமைதியையும் நம்முடைய உள்ளார்ந்த ஆற்றலை வழங்குகிற நம்முடைய சுக்கிலத்தின் மீதும் ஆக்கிரமித்துக் கொண்டது. சுக்கிரனின் கதிர்கள் வெண்ணிற கதிர்கள் நம் மீது விழுவதை உணர்ந்து நம்மை நிரப்புவதை உணர்ந்து தவம்.
சூரியனின் 3வது வட்டப்பாதையில 9,00,00,000 மைலுக்கு அப்பால் இருப்பது பூமி. அங்க தான் நாம் இருக்கிறோம். இங்கிருந்து என் துணைக்கோள் ஆகிய சந்திரன் பூமியிலிருந்து 2,30,000 மைல் தொலைவில் பால் வெள்ளை நிறமான கதிர்களை பிரபஞ்சம் முழுவதும் வீசுகிறது. சந்திரனின் பால் வெள்ளை நிறமான கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோட ஒன்றுபடுத்திக் கொள்ளும். சந்திரகாந்த சக்தி நமக்கு நன்மையே செய்யுமா? சந்திரனின் கதிர்கள் நம்முடைய வாழ்க்கை வளங்கள், அமைதி, நம்பிக்கை போன்றவற்றோடு தொடர்புடையது. சந்திர கதிர்கள் நம் மீது பாய்வதை உணர்ந்து நிரம்பி தவம். சந்திரனே நமக்கு அபிஷேகம் செய்வது. சூரியனின் 4வது வட்டப்பாதையில செவ்வாய் 14,00,00,000 மைலுக்கு அப்பால் சூரியனிலிருந்து இருந்து கொண்டு சிகப்பு நிறமான கதிர்களை பிரபஞ்சம் முழுவதும் வீசுகிறது. செவ்வாயின் காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். செவ்வாயின் செந்நிறமான கதிர்கள் நம்முடைய எலும்பு மஜ்ஜையோடும் இரத்தத்தோடும் தொடர்புடையது. செவ்வாயின் காந்த அலை கதிர்கள் நம்மளை நிரம்பி நமக்கு எப்போதும் நன்மையே செய்யும். செவ்வாயின் செந்நிற கதிர்கள் நம்மை நிரப்புவதாய் உணர்ந்து தவம். சூரியனின் 5வது வட்டப்பாதையில் குரு சூரியனிலிருந்து 48,00,00,000 மைலுக்கு அப்பால். குரு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள், சக்தி மிக்க. குருவின் பொன்னிறமான கதிர்கள் பிரபஞ்சம் முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிறது. குருவின் பொன்னிறமான காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். குருவின் பொன்னிற கதிர்கள் நமக்கு எப்போதும் நன்மையே செய்யுமா? குருவின் ஆற்றல் நம்மை நிரப்புவதை உணர்ந்து தவம். குருவின் சக்தி நம்முடைய உள்ளார்ந்த அறிவோடு தொடர்புடைய வாழ்க்கை வளங்கள், சிந்தனை ஆற்றலோடு தொடர்புடைய பொன்னிற கதிர்கள் நம்மை நிரப்புவதை உணர்ந்தோம். சூரியனின் 6வது வட்டப்பாதையில சனி என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள், சிறப்பு கோளாக இருக்கிற சனியின் கதிர்கள் சாம்பல் நிறமானவை. பிரபஞ்சம் முழுவதும் வீசப்படுகிற சனியின் காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். சனியின் காந்த அலை கதிர்கள் நம்மை நிரப்பி
நம்முடைய நரம்பு மண்டலத்தில் சக்தியை ஊட்டுகின்றது. தண்ணீர் கதிர்கள் நம்முடைய வாழ்க்கை வளங்கள், நம்முடைய நேர்மறை மனோ, நம்முடைய சிந்தனை ஆற்றல், நம்முடைய இருப்பை அனைத்தையும் தூண்டவல்ல தனியின் கதிர்கள் நம்மை நிரப்புவதாய் உணர்ந்து தவம் சூரியனிலிருந்து கடைசி வட்டப்பாதை. ஒரு புறம் ராகுவும், ஒரு புறம் கேதுவும் கருநிறமான காந்த அலை பாதைகளாயிருப்பவை. அவை கோள்கள் அல்ல. சூரியனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய கனத்த அணுக்கள் எல்லாம் அழுத்தம் மிகுதியால அங்கே சுழல முடியாம அழுத்தத்தால் கரைந்து சூரியனின் 2 புறங்களிலும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வீச்சு சூரியன் கடைசி வட்டப்பாதையில நின்று கோள வடிவமான கருநிற அலைகளாக மாறி சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. எப்போதும் சூரியனிலிருந்து கரைந்து கொண்டே இருக்கிற சூரிய மையத்தின் அணுக்கள் எல்லாம் ராகு கேது என்ற காந்தலை பாதைகளாக இருக்கின்றன. அவற்றின் சுழற்சியில கருநிறமான சக்தி பிரபஞ்சம் முழுவதும் வீசப்படுது. ராகு கேதுவின் காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம் உடலோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். அதன் கருநிறமான சக்தி நம்மை நிரப்புவதை உணர்கிறோம். நம்முடைய ஞான சக்தியோடு, ஆன்மீக சக்தியோடு தொடர்புடைய, தெய்வீக சக்தியோடு தொடர்புடைய ராகு கேதுவின் அலைகளை, இந்த அலைகள் நம் மீது விழுவதை உணர்ந்து தவம். ராகு கேதுவின் கருநிறமான அலைகள், சனியின் சாம்பல் நிற அலைகள், குருவின் பொன்னிற அலைகள், செவ்வாயின் செந்நிற அலைகள், சந்திரனின் வெண்ணிற அலைகள், சுக்கிரனின் வெண்ணிற அலைகள், புதனின் பசுநிற அலைகள், சூரியனின் ஆரஞ்சு நிற அலைகள், அனைத்து அலைகளாலும் இந்த உடல் தூய்மையும் மேன்மையும் அடைந்திருக்கிறது. அனைத்து கோள்களும் நமக்கு சாதகமாய் நம்மை வழிநடத்துவதை உறுதி செய்திருக்கிறோம். இந்த பால்வெளி மண்டலம் தாண்டி அப்பால் செல்லுகிறோம். நட்சத்திர கூட்டங்கள் கோள்களைப் போல நட்சத்திர கூட்டங்களும் நம் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நட்சத்திர கூட்டங்களை 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரித்திருக்கிறாங்க. அதில் 2.5 நட்சத்திர மண்டலங்களை சேர்த்து மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கனி, துலாம், விருச்சிகம் என்று 12 ராசி மண்டலங்களாக பிரித்திருக்கிறாங்க. இவை அனைத்து நட்சத்திரங்களும் அவற்றின் இயக்கமும் அவற்றின் அலைகளும் எப்போதும் நம்மை மேலே விழுந்து நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றன. கோடான கோடி நட்சத்திர அலைகளும் நம்மளே விழுந்து நம்மை நிரப்புவதை உணர்வோம்.
அனைத்தும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து அலைகளும் நம்மை மோதி நம்மை நிரப்பி உடல், மனம், உயிர் என அனைத்திலும் சக்தி ஊட்டி தூய்மையும் மேன்மையும் செய்து கொண்டே இருக்கின்ற உடலை உணர்கிறோம். சக்தி மிக்க உடலாய் உணர்கிறோம். உடலே உணர்வாய், உணர்வே உடலாய். அமைதி, அமைதி, அமைதி. சங்கல்பத்தை நினைவுபடுத்துகிறோம். நிறைவேறுவதை மனக்காட்சி செய்கிறோம். தெளிவாய் மனக்கண்ணில் பார்க்கிறோம். நிகழ்வதை உணர்கிறோம், மகிழ்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். அனைவரின் சங்கல்பம் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக எல்லோருக்கும் நன்மையை விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி, சாந்தி, சாந்தி. நிறைவு. நம்பிக்கை மனிதர்களே, பெரும் சிந்தனையாளர்களாய் இருந்த நீங்கள் அனைவரும் இன்று நவ கோள்களாய் பரிணமித்திருக்கிறீங்க. நட்சத்திர மண்டலங்களாய், ராசி மண்டலங்களாய் பரிணமித்திருக்கின்றீங்க. நவகிரகங்களை வணங்குவதாய் உங்களை வணங்குகிறேன். கோள்களும் நட்சத்திரங்களும் பிரபஞ்ச சக்தி நம்மை நிரப்பி இருப்பதை உடலின் ஒவ்வொரு செல் பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லப்படுவது இந்த பால்வழி மண்டலத்தின் சக்தியும் நட்சத்திரங்களின் சக்தியும் ஒருங்கே பெற்றிருக்கிறோம். உடலை உணர்கிறோம். அனைத்து கோள்களின் ஆற்றல்களும் நிரம்பி ஒரு சமநிலை மனோபாவம்,
உடலே உணர்வா, உணர்வே உடலா இருக்கிறோம். அமைதி, சக்திமிக்க அறிவும், ஆற்றலும், தூய்மையும், மேன்மையும், புனிதமும், கண்ணியமும், ஆத்ம ஞானமும் என அனைத்தும் நம்மிலே நிரம்பி இருக்கிறது. நாமே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்கள் குவிந்த ஒரு மையமா இருக்கிறோம். அமைதி, இந்த அமைதி உணர்விலேயே சங்கல்பம், அதை நினைவுபடுத்திக் கொள்ளுவதும், சங்கல்பம் நிறைவேறுவதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிறோம். அனைவரின் சங்கல்பம் நிறைவேறி பிரபஞ்ச ஆற்றல் அனைத்துக்கும் துணை செய்வாங்க. அதன் மூலம் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி, சாந்தி, சாந்தி. நிறைவு. பிரபஞ்சம் நிரம்பிய நவகிரகங்களாய் மாறியிருக்க உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நவக்கோள்களின் காட்சி, அவற்றுக்கு நீங்களே சாட்சி. என் அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்க வளம். நன்றி, நன்றி. இதயபூர்வமான தெய்வ சிலைகளாய் பேசிக் கொண்டிருக்கோம். இப்ப நவகிரகங்களாய் மாறி. நண்பர்களே, இது எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அதை கவனித்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தவத்தின் மூலமாக. இந்த கோள்களின் சக்தி நம் மீது பாய்வதில் ஏற்படுகிற விகிதாச்சார மாறுபாடு தான் நம்ம வாழ்க்கை என்று கணிக்கப்பட்டது.
தாயின் வயிற்றுல குழந்தை உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி தளத்தின் போது அது உயிர் உருவாவது ஒரு 3, 4 மாதங்கள்ல. அந்த நேரத்துல அந்த பெண் இந்த பூமியில எங்க இருக்கிறாளோ, இந்த சூரியனை, இந்த கோள்கள் எல்லாம் எங்கிருந்து சுற்றி வருகின்றனவோ, அதாவது அந்த நேரத்துல குழந்தைக்கு உயிர் உற்பத்தி ஆகுற நேரத்துல, சூரியனை எப்போதுமே 11 நாட்கள் ஒரே சுற்றி வருவதற்கே 30 நாள், 40 நாள்லாம் ஆகும் சில கோட்கள். அப்போ அந்த மாதங்கள்ல அந்த கோள் எங்க இருக்கிறதோ, அந்த தூரத்தின் அடிப்படையில அதனுடைய சக்தி அந்த அம்மா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கிடைக்கும். அதிக தூரமா இருந்தா குறைவா கிடைக்கும். குறைந்த தூரத்துல இருந்தா அதிகமா கிடைக்கும். கோள்களின் ஆற்றல். அப்ப அது இருக்கின்ற தூரத்தை வைத்து, அது கொடுக்கின்ற சக்தியின் அளவை பொறுத்து, அது 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் என்று கணிக்கப்படுகிறது. இது அப்போது குழந்தை உருவான அந்த நேரத்திலிருந்து ஜாதகம் கணிக்கப்படுமானா, அந்த ஜாதகம் 100% அந்த குழந்தைக்கு வேலை செய்யும். ஜாதகம் என்பது அது கடந்த காலத்தை குறிப்பிடுவது. எப்படியெல்லாம் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதுதான். அதனை வைத்துக்கொண்டு நீ அதே மனநிலையில் இருந்தீன்னா, நீ இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்ல முடியும். ஆனால் உங்கள் நடுவுல மனமாற்றம் ஏற்படுமானால், எதிர்காலத்துக்கு ஜாதகம் பொதுவாக பொருந்தாது. அதுவும் குழந்தை பிறந்த பிறகு எழுதுகிற ஜாதகம் 20% மட்டுமே செல்லும். எனவே தான் அது காக்கா உட்கார பணம்பழம் என்ற கதையா ஜோசியக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மையா. காரணம் நம்பிக்கை. ஜோசியரே சொல்லிவிட்டார். எனினும் ஜாதகம், ஜோசியங்கள்லாம் கடந்து இந்த கோள்கள் மீது நம்முடைய எண்ணத்தை செலுத்தி, அவற்றின் ஆற்றலை நாமாக சென்று ஈர்த்து நம்மிலே வசப்படுத்திக் கொள்ளும்போது, எந்தெந்த கோள்களின் ஆற்றல் எல்லாம் நம்முடைய உடலுக்கு குறைவாக இருக்கிறதோ, அவையெல்லாம் சமன் செய்யப்படும். நண்பர்களே, அப்போ கோள்கள் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது முதல் கேள்வி. நிச்சயமாக ஏற்படுத்தும். 80 கோடி மைலுக்கு அப்பால் இருப்பது சனி, 80 கோடி மைல். அதனுடைய ஆற்றலும் நம் மீது பாய்ந்து நம்முடைய நரம்புகளை பலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கூட்டிசைவு, ஒரு கொத்தியக்கம். ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாமல் எதுவுமே இருப்பதில்லை. இப்போது இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பேச்சு, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அசைவை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் இந்த வார்த்தையை அசைவு ஏற்படுத்தும். என்னுடைய கை அசைக்கும்போது இந்த பிரபஞ்சமே அசைகிறது. ஒரு மீன் குஞ்சு 1 இன்ச்சு தான் இருக்கும் அந்த மீன் குஞ்சோட அளவே. ஒரே இன்ச்சு தான். அது கடல்ல, சமுத்திரம். பூமியிலேயே 72% சமுத்திரம் தான். அந்த சமுத்திரத்துல அந்த மீன் குஞ்சு நீந்திக் கொண்டிருக்கிறது. அதுவே 1 இன்ச்சு தான் அப்படின்னா, அதனுடைய துடுப்புகள் 1/4 இன்ச்சு தான் இருக்கும். அதனுடைய அந்த செதில்கள். அத அசைத்துக் கொண்டு தான் அது நீந்துகிறது கடல். அந்த மீன் குஞ்சு நினைக்குதாம், நான் இந்த துடுப்பு அசைப்பதால் தான் இந்த கடலே அசைகிறது. நான் மட்டும் அசையலைன்னா இந்த கடல் அமைதியா இருக்கும். ஆமாம், உண்மை. அந்த மீன் குஞ்சின் துடுப்பு அசைவும் கூட ஒட்டுமொத்த கடலிலும் ஒரு அசைவு ஏற்படுத்தத்தான் செய்யும். ஒட்டுமொத்த கடலிலும். அது அந்த குறிப்பிட்ட எல்லை வரை அல்ல. மீன் குஞ்சு கடல். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தும். நம்முடைய எண்ணம், சொல், செயல், அசைவுகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி எல்லாவற்றிலும் பாய்ந்து
அங்கே செயல்பட்டு கொண்டிருப்போம் நம்ம அறியாமலேயே. அப்போ குருவின் பொன்னிறமான கதிர்கள் நம்மிலே பாயும்போது நம்முடைய சிந்தனா சக்தி மேம்படுது. குருத்துவம் பெருகும். அது அந்த குருவுக்கு தெரியாது. ஆனா அதோடைய ஆற்றல் இந்த உயிரிலே, மனித உடலிலே பாய்ந்து ஒரு இயக்கத்தை செய்து கொண்டிருக்கும். பஞ்சபூதங்களும், கோள்களும், நட்சத்திரங்களும், மரமும், செடியும், கொடியும், இந்த கோள்களுக்கெல்லாம் மத்தியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலும், நண்பர்களே, ஒரு தாக்கம் நமக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. இவற்றிலெல்லாம் இருந்து ஆற்றல்களை பெற்று நாம் சக்தி மிக்கவராய் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். தாய் தந்தை வழியாக இந்த உடலை எடுத்திருந்தாலும், உயிரானது தாய்க்கு வழங்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகத்தான். அப்போ பிரபஞ்சத்தோட நமக்குள்ள ஒரு இணைப்பு, இயக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நவகிரக தவத்தின் மூலமாக இந்த உடல், மனம், புத்தி, அகங்காரம் இதில இருக்கக்கூடிய குறைபாடுகள், டெஃபிஷியன்சிஸ் நீக்கப்பட்டு, என்ன தேவையோ அந்த அளவுக்கு நிரம்பி, நம்மை ஒரு ஊக்கமிக்கவராக செயல்படச் செய்கிறது. ஒரு சக்தி மிக்கவராக செயல்படச் செய்கிறது. எலும்பை சில கோள்களும், நரம்பை சில கோள்களும், இரத்த ஓட்டத்தை சில கோள்களும், மூளையை சில கோள்களும், நம்முடைய சிந்தனா சக்தியை சில கோள்களும், நம்முடைய நேர்மறை சிந்தனை சில கோள்களும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஒரு சில கோள்களும், கருமையத்தை சில கோள்களும் ஆட்சி செய்கின்றன. அனைத்தும் நம்மிலே நிரம்பி இருக்கும்போது, நாம் உடலிலும், மனதிலும், அறிவிலும் சக்தி மிக்கவராக மாறி இப்போ நம்முடைய கடந்த காலம் என்பது விதி. அது அப்போது இருந்த கோள்களின் தூரத்தை பொறுத்து, சக்தியை பொறுத்து உருவாக்கப்பட்டது. நம்முடைய இந்த நவகிரக தவத்தின் மூலமாக சக்திகளை சமன் செய்து கொள்ளும்போது, அந்த விதி என்கிற ஜாதகம் செல்லாமல் போய்விடும். ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் இந்த நவகிரக தவத்தை தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலையில இன்று 4:30க்கு தொடங்கி இருக்கிறோம். சக்திமிக்க மனிதர்கள் ஆயிட்டோம். சக்திமிக்க 4:30க்கு பார்க்குறேன் 28 பேர். அடடா! எவ்வளோ உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உணர்வு அதிகமா இருக்கு. உங்களை நீங்களே பிரமாதமான மனிதராக மாற்றிக்கொள்ள எவ்வளவு மெனக்கெடுறீங்க. 4:30 பல பேருக்கு நடு இரவு. ஆனா இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏத்திட்டு தியானத்துக்காக உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா, அது எவ்வளவு புனிதமான ஆத்மாவா இருக்கும். உங்கள நினைக்கையிலேயே உங்களை வணங்க தான் தோணுது. வேற ஒன்றுமே தோணல. இதெல்லாம் வணக்கத்துக்குரிய ஆத்மா. எனவே தான் இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய ஏக்கம் என்னதான் இருக்குங்க உலகத்துல? இன்னும் எப்படிதான் மிக சிறந்த மனிதரா வாழ்ந்து விட முடியும்? அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு அனைத்து ரகசியங்களையும், பிரபஞ்ச ரகசியங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் மிகச் சிறந்த, அற்புதமான ஒரு ஜீவனாய் இங்கே பரிணமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 6வது அறிவை நோக்கி உங்கள் பயணத்துல இன்னும் சற்று விரைவு ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் புனிதர்களாய் மாறிக் கொண்டிருக்கிறீங்க. எனவே நம்மை அறியாமல் நமக்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருந்த கோள்களை இப்போ நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய விழிப்புணர்வுக்கு, நம்முடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இனி நாம் சொல்வதைத்தான் அவை செய்யும். அவை தருகின்ற சக்தி நமக்குள்ளே குறைவாக இருக்கும்போது, அது சொல்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அவற்றின் ஆற்றலை நாம் ஈர்த்து நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும்போது, இதற்கு பிறகு அவை சொல்வதை நாம் கேட்க வேண்டியதில்லை. நாம் சொன்னால் கோள்கள் செய்யும். பிரபஞ்சமே செய்யும். அது 6வது அறிவின் சிறப்பு. 6வது அறிவின் சிறப்பே அதுதான். பிரபஞ்சத்தை தன் பார்வையில, தன் எண்ணத்தின்படி இயக்கிக் கொள்ள முடியும். நண்பர்களே, இது ஒரு அதிகபட்ச ஆசீர்வாதமும், அதிகபட்ச ரகசியத்தின் திறவுகோலுமாக இருக்கிறது.
இப்படிப்பட்டதாக இல்ல. மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. மோனோட்டோனி. அப்படியே ரொட்டீனா அந்த கன்வேயர் பெல்ட்ன்னு சொல்லுவாங்க மெஷின்ல. அது பாட்டு சுத்திட்டே கிடக்கும். அதுபோல மக்கள் எல்லாம் சுற்றிக் கொண்டே கிடக்கிறார்கள். யாரும் இருப்பதில்லை. ஆனால் நாம் இருக்கிறோம். இந்த பூமியிலே ஒரு அர்த்தமிக்கவர்களாக, வாழ்வு மிக்கவர்களாக. நமக்கு வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கின்றோம். இந்த பூமியிலே ஒரு அசைவை, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அசைவை ஏற்படுத்துகின்ற ஒரு மூல சக்தியா இருக்கிறோம். ஒரு மூலவரா இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பிரபஞ்ச ஆசீர்வாதங்களை ஈர்த்து நம்மிலே பயன்படுத்திக் கொள்கிற அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவப்பட்டு இருக்கிறதுனா, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இது ஏக்கமாக இருந்திருக்கிறது. நன்மையே பிறருக்கு அளிக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலாய் நாம வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் எப்போதும் எல்லோருக்கும் நன்மையே செய்வதற்கு நாட்டமாயிருப்போம். வாழ்க்கையின் பிரகாசங்களை, அற்புதங்களில் பயணம் செய்வோம். வாழ்க்கையின் அற்புதங்களின் பக்கம் இருக்கிறது. அந்த பக்கங்களிலே பயணம் செய்வோம். அனைவரையும் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். அனைவரையும் அற்புதமானவர்களாக மாற்றிக் கொள்வோம். நம்முடைய இருப்பு அனைவரையும் அற்புதமானவர்களாக மாற்றி விடட்டுமே. அனைவரையுமே மாயாஜால மனிதர்களாக மாறிவிடட்டுமே. அனைவருமே மகிழ்ச்சி கடலில் இருக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றி. நண்பர்களே, இன்றைய மாயாஜாலத்தின் 15வது நாள். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதங்கள் எழுத போறீங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். ஒவ்வொரு கோளும் உங்களை நோக்கி பயணம் செய்து உங்களை நிரப்பி அது மகிழ்ச்சி அடைந்து கொண்டது. ஏன்னா உங்களை மகிழ்ச்சி மிக்க மனிதர்களாய் மாற்றிக் கொண்டது. நீங்கள் அதை விரும்புகிறீர்களே என்பதால. இவை அனைத்தும் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் தான். அழகாக எழுதுங்கள். சூரியனின் ஆரஞ்சு நிறமான கதிர்களை நான் என் மீது போர்த்திக் கொண்டேன். அவை என் எலும்புகளையும் சிந்தனை ஆற்றலையும் சீர்மைப்படுத்தி இருக்கிறது. சூரியனின் ஆசீர்வாதத்தால் நான் இப்போது பளபளப்பாய் மின்னிக் கொண்டிருக்கிறேன் பொன்னிறமாய். நான் ஒரு சூரியனாய் இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி எழுதுங்க. ராகு கேதுவின் ஆற்றல்களால் என்னுடைய பூர்வஜன்ம புண்ணிய பலன்கள் மேம்பட்டு நான் ஞானத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ராகு கேதுவின் மீதும் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்கு நன்றி எழுதுங்க. நட்சத்திர கூட்டங்கள், ராசி மண்டலங்கள் அனைத்தும் நம் மீது பொழிந்து நம்மை மேலும் உணர்வு மிக்கவராய் மாற்றியிருக்கின்றன. நன்றி. இவற்றையெல்லாம் கேட்கும்படியான இந்த காது எனக்கு எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த காதுகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் என் மீது பொழியும் போது எனக்கு புரிகின்றதே. இந்த புரிகின்ற இந்த அறிவுக்கு நன்றி. இவற்றெல்லாம் கேட்க என் உணர்வு என்னை எழுப்பி விட்டதே. 4 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியா இருக்கிறேனே. அந்த சக்திக்கு நன்றி சொல். இவற்றை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காந்த அலைகள் தான் என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு காதிலே விழச் செய்கிறது. அதுக்கு கருவிகள் எவ்வளவோ இங்கே பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. அனைத்து கருவிகளுக்கும் நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதம். இன்னைக்கு மனதுக்குள்ள ஒரு வைராகியம் பிறந்திருக்குது. அனைத்து கோள்களின் சக்தி வந்த உடனேயே ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறோமே. இந்த புத்துணர்ச்சிக்கு நன்றி தெரிவிப்போம். எல்லோருக்கும் பயன்மிக்கவராய் மாறிக்கொண்டிருக்கிறோமே. அதற்கு நன்றி. இதெல்லாம் நமக்கான ஆசீர்வாதம். கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். மாயாஜல கல்லை வைத்துக்கொண்டு அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து கொண்டு நம்ம எப்போதும் நன்றி மிக்கவராக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். அதற்கும் இந்த மாயாஜல கல்லுக்கும் நன்றி. இந்த காலை பொழுதுக்கு நன்றி. இந்த காலை பொழுது நான் உயிரோடு இருக்கிறோமே அதற்கு நன்றி. ஆசீர்வாதங்களை எழுதிக்கொண்டே செல்லுங்கள். அனைத்தினோடும் ஒருங்கிணைந்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் உறவுகளை இன்னைக்கு மாயாஜாலமாக குணப்படுத்திக் கொள்வதுதான் இன்னைக்கு பயிற்சி.
உறவுகளை மாயாஜாலமா குணப்படுத்திக் கொள்ளுதல். அது என்ன குணப்படுத்துறது? உறவுகள்ல சிக்கல்கள் இருக்கும். காரணம் நெருங்கி இருப்பதால். நண்பர்களே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எந்த ஒன்று உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, அந்த ஒன்று மிகப்பெரிய துன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நீங்கள் அவற்றுக்கு உரிமை வழங்கி விடுகிறீர்கள். எதனிடமிருந்தெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ, நீங்கள் பெறும்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு துன்பமும் தரலாம் என்று. இது ஒரு எதார்த்தம் இங்கே நடந்து கொண்டிருப்பது. அப்போ எதன் மீது எதிலிருந்து நம்ம அதிக சந்தோஷம் பெறுகிறோம்? அப்போ அதிலிருந்து அதிக துன்பம் நமக்கு வருவது இயல்பு தானே! இது எப்படி தவறாக இருக்கும்? இப்போ உறவுகள்ல நமக்கு அதிக மகிழ்ச்சிய கொடுக்கக்கூடிய உறவுகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு சில உறவுகள்ல நமக்கு துன்பத்தை பெறுகிறோம்னா, அது காரணம் அதிலிருந்து நம்ம அதிகமா இன்பத்தை ஈட்டி விட்டோம். எனவே அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறது. சமன் செய்வதற்காக தான். உங்களை நீடித்து நிலைக்க இந்த பூமியில செய்வதற்காக தான் அது அதை சமாதானம் செய்கிறது, சமன் செய்கிறது, பேலன்ஸ் பண்ணுது. நீ ரூ. 10 குடுத்தியா, இந்த ரூ. 10 மதிப்புடைய பொருள். நீ ரூ. 100 குடுத்தா அதுக்கான பொருள் இல்லையா? பணத்துக்கேத்த பணியார். அதுபோல நாம் மகிழ்ச்சி அதிகமா பெறுகின்றோம். எனவே அது அடுத்த சர்க்கிள்ல துன்பத்தை கொடுக்கிறது. துன்பத்தை அதிகமா பெறுகிறோம். எனவே அடுத்த சர்க்கிள்ல சுழற்சியில அது அடுத்து இன்பத்தை அதிகமா கொடுக்கிறது. இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. உறவுகள் மூலமா. எனவே இதுல ஒண்ணும் தவறு இல்ல. நண்பர்களே, குடும்ப உறவுகள்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்லிக்கிறோம். அறிவார்ந்தவர்களுக்கு இது சகஜம் இல்ல. அறிவு கெட்டவர்களுக்கு இது சகஜம். அறிவுடையவர்கள் எப்போதும் உறவுகள்ல பலமா இருப்பாங்க. அனைவருடைய பலனையும் பெற்றுக்கொள்வார்கள். அனைவருக்கும் பலனாகவும் இருப்பார்கள். நம்முடைய இருப்பை அவர்கள் உணர்வார்கள். நம்முடைய இல்லாமையை அதிகமா உணர்வார்கள். அப்படிப்பட்டலாம் நாம மாறிட்டு இருக்கோம். இது நமக்கு மட்டும் தான் சாத்தியம். நம்முடைய இல்லாமை அவர்களுக்கு ஒரு வெறுமையாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய இருப்பின் முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்திருப்பாங்க. நம்ம நெறைய அவங்களுக்கு குடுத்திருப்போம். எனவே, நீங்க நெறைய வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் இல்லாமைய அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பாங்க. நீங்க நெறைய கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் இல்லாமை அவர்களுக்கு வெறுமையாக இருக்கும். உங்கள் இருப்பை அவர்கள் விரும்புவார்கள். எனவே தான் கொடுக்கும் இடத்தில் இருங்கள். எப்போதுமே கொடுக்கும் இடத்துல இருக்கணும். டு பி எ கிவர் ஆல் டைம். அப்படி கொடுக்கும் இடத்துல இருக்கத்தான் நான் எப்பயும் சொல்லியிருக்கேன். கொடுத்தல் இன்பம். அதனால தான் கொடு இன்பம், குடும்பம். குடும்பத்தில ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இன்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கோம். நம்ம இன்பத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு இத பண்ணியா? எனக்கு அத பண்ணியா? நான் உன் வீட்டுக்காரன் தானே, நான் உன் மனைவி தானே, நான் உன் புள்ள தானே, நான் உன் அப்பா தானே. எனக்கு இது பண்ணக்கூடாதா நீ? உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். நீங்க 10, 15 வருஷமா எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு வார்த்தைய பயன்படுத்துறீங்க. நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். நீ இத பண்ணக்கூடாதான்னு கேட்ட உடனேயே, நீங்கள் இதுவரைக்கும் அவருக்கு பண்ண அனைத்து விஷயங்களையும் இல்லாமல் செய்து விட்டீர்கள். நீங்க கிளைம் பண்றீங்க. எனக்கு குடு, நீ குடுக்கணும். நீ என்னுடைய மகன், என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, நீ தான் குடுக்கணும். அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணும் போதெல்லாம், நீங்கள் அவருக்கு இதுவரை வழங்கிய அனைத்தையும் இல்லாமல் செய்து விடுவீர்கள். அப்போ செய்யும்போது அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க. இப்ப அத வாய் விட்டு கேட்டீங்க. முடிஞ்சது. நீங்கள் செய்த அனைத்து நன்மையும் இப்போது இல்லாமல் ஆனது. கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்டால் வாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். கேட்பதே கிடையாது. உறவுகள்கிட்ட மட்டும் இல்லங்க. நீங்க கடவுள் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு கடவுள்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல. அது முன்னாடி உட்கார்ந்துட்டு எனக்கு இத குடு, அத குடுன்னு கேட்கிறீங்கல்ல. கேட்பது என்ன தெரியுமா அர்த்தம்? கேட்பது என்பது உங்கள் வாழ்வை அவமானப்படுத்துவதாக அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை யாரிடம் கேட்டாலும் கேட்பது. கடன் குடுத்து திரும்ப கேட்கறதில்ல. பிசினஸ் அப்போ காசு கேட்கறதில்ல. அத சொல்லல.
நீங்க அதெல்லாம் நெனச்சுக்காதீங்க. அப்புறம் யார்ட்டயும் கேட்கவே கூடாதுன்னு. அந்த கேட்டல் அல்ல. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு இத குடு, அத குடு, எனக்கு இத வாங்கி குடு, அத வாங்கி குடு, எனக்கு சந்தோஷத்த குடு, மகிழ்ச்சிய குடு. குடும்பத்தில மத்தவங்க கிட்ட கிளைம் பண்றோம்ல, அந்த கேட்டல். கடவுள்கிட்ட போய் எனக்கு இத குடு, அத குடுன்னு கேட்கறோம்ல அது. அது வாழ்வை அவமானப்படுத்துவது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்கும்போதெல்லாம் வாழ்க்கை உங்கள பார்க்கும். அட பாவி! படுபாவி! உனக்கு எவ்வளவோ குடுத்துருக்கிறேன். அதையும் நீ இன்னும் வச்சு வாழவே இல்லையேடா! அதுக்குள்ள இன்னொன்னு கேட்கிறியே! எவ்வளோ முட்டாளா இருக்கிற! உனக்கு குடுக்கப்பட்டது அனைத்தையும் வைத்து வாழத் தொடங்கினால், உனக்கு 100 வருஷம் பத்தாது. அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. நீ புதுசா கேட்டு எங்க கொண்டு வந்து வைக்க போற? அது அந்த எப்போ வாழ்வ அத வச்சுக்கிட்டு? குடுத்தா மட்டும் வாழ்ந்துருவியா? குடுத்தா அது போதுமா? அதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டியா? அப்படின்னு வாழ்க்கை நம்மள பார்த்து அப்படியே வருத்தப்படும். எவ்வளோ உனக்கு குடுத்துருக்கேன். இதெல்லாம் நீ இன்னும் வாழ்ந்து முடிக்கவே இல்லையே! உன் மனைவியை முழுமையாக வாழ்ந்து முடித்து விட்டாயா? உனக்கு வழங்கப்பட்ட குழந்தையை நீ முழுமையாக வாழ்ந்து முடித்து விட்டாயா? உனக்கு வழங்கப்பட்ட வேலையை நீ முழுமையாக வாழ்ந்து கொண்டாயா அதோட? உனக்கு ஒரு சட்டை வழங்கப்பட்டது. அந்த சட்டையை நீ முழுமையாக பயன்படுத்தினாயா? முழுமையாக. உனக்கு ஒரு அழிவு வழங்கப்பட்டிருக்கு. அந்த அழிவு முழுசா உனக்கு பூமியில இந்த பிறப்பு வழங்கப்பட்டது. இந்த பிறப்பு உனக்கு புரிந்து விட்டதா? உன் நோக்கி உன் மீது காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. உன்னை உயிரோட வச்சுக்குது. அந்த காத்த நீ முழுசா பயன்படுத்தியிருக்கியா? அது உனக்கு புரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள புதுசா எதோ கேட்கிறடா பாவி! அப்படின்னு வாழ்க்கை நம்மள பார்த்து வருத்தப்படும். எப்ப பார்த்தாலும் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா, ஒரு நேரம் அந்த வாழ்க்கை எவனுக்கு அது வேஸ்ட்டுன்னு போயிடும். வாழ்க்கை உங்களை விட்டு பிரிந்து விட்டால் மிச்சம் இருப்பது மரணமே. வருத்தத்தின் மூலமாக நீங்கள் மரணத்தை உங்களை நோக்கி ஈர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை உங்களை விட்டு விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வருத்தமும், தேட்டலும். இது இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, இது வேணும், அது வேணும். இந்த ஏக்கங்கள் வாழ்க்கையை உங்களை விட்டு துரத்திவிடும். வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய முதல் ஆசீர்வாதமும், கடைசி ஆசீர்வாதமும் வாழ்க்கை தானே! அதுவே உங்களிடம் இருக்க விரும்பவில்லை என்றால், வேறு எதை எடுத்துக்கொண்டு எங்க இருக்கப் போகிறீர்கள்? எனவே நமக்கு வழங்கப்பட்ட அனைத்துக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இன்னொரு ரகசியம். நண்பர்களே நமக்குள்ள நல்ல கர்மாக்கள் பதிவாகி இருக்கிறது. நெறைய பேர் நமக்கு அதன் மூலமா நன்மை செய்றாங்க. நம்முடைய கர்மாவின்படி நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் நெறைய நன்றி சொல்றேன் நீங்க. நான் உங்களுக்கு நெறைய நல்லது செய்றேன். அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அப்போ உங்களுக்கு நல்லது செய்பவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நீங்கள் நல்லது பெறலாம் என்று உங்களுக்குள்ளே இருந்த அந்த நல்ல கர்மாவை தீர்க்கிறான். அந்த நல்ல கர்மாவுக்கு அவன் பணிவிடை செய்து, நல்ல கர்மாவை தீர்த்து விட்டான். நீங்கள் அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒருவன் கெட்டது செய்கிறான் இல்லையா? அவன் உங்களுக்குள்ளே நீங்கள் கெட்டது பெற வேண்டும் என்று இந்த கெட்ட கர்மாவை அழிக்கிறான். நல்லது செய்பவன் உங்கள் நல்ல கர்மாவை அழிக்கிறான். கெட்டது செய்பவன் உங்களுக்கு கெட்ட கர்மாவை அழிக்கிறான். நீங்கள் உண்மையிலேயே யாருக்கு நன்றி சொல்லணும்? நன்மை செய்பவருக்கா? தீமை செய்பவருக்கா? நன்மை செய்பவர்களுக்கு நன்றி சொல்லாமல் விட்டுவிடலாம். ஆனால் தீமை செய்பவருக்கு சத்தியமாக நீங்கள் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருந்த தீய கர்மாவை பிடுங்கி வெளியே போட்டவன் அவன்தான். நீங்கள் அவனை வணங்கியே தீர வேண்டும் நண்பர்களே. வணங்கியே தீர வேண்டும். உங்கள் கெட்ட கர்மாவை நீக்கிவிட்டான். உங்களுக்கு தீமை செய்பவர்கள் அனைவரும் உங்கள் கெட்ட கர்மாவை நீக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள்தான் வணக்கத்துக்குரியவர்கள். இப்போது எந்த உறவின் மீது நீங்கள் பிணைத்துக் கொள்வீர்கள்? அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி அடிச்சுட்டான், எனக்கு வருத்தம் பண்ணிட்டான், என்ன நஷ்டமாக்கிட்டான் அப்படின்னு துன்பத்தை உணர்றீங்கல்ல. இந்த துன்பத்தை கொடுத்தவர் அனைவரும் உங்களுடைய கெட்ட கர்மாவின் மீது கை வைத்து அவற்றை நீக்கி உங்களை புனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு நன்றி சொல்றது? நன்மை செய்தவனுக்கா? தீமை செய்தவனுக்கா? தீமை செய்பவர்களே அதிக நன்றிக்கு உரியவர்கள்.
அதிக நன்றிக்குரியவர்கள் அவங்க தான். ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயம். அப்போ உறவுகள்ல சிக்கல் எப்படி வருது? கோபம் வருது. "சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப் புனையைச் சுடும்ன்னு" சொன்னாங்கல்ல. சினம் யாருக்கு முதல்ல வருதோ, நான் அவன காலி பண்ணணும். அப்புறம் தான் அடுத்தவங்ககிட்ட போகும். அடுத்தவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட துன்பத்த ஏற்படுத்துனா, அது உங்களுக்குள்ள மேலும் துன்பப் பதிவா வரும். அது உங்களுடைய பிறவிதோறும் துன்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். "சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடுன்னு" சொல்றார் வள்ளுவர். கோவத்தையே சில பேர் அதிகாரமா வச்சிருப்பாங்க கையில. கோவக்காரவே இருப்பாங்க எப்பவுமே. பாரதியார் சொல்றார், "சினத்தை ஒழித்து விட்டால், உன்னிடம் இருக்கும் குணங்கள்லயே நீ ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் எது தெரியுமா? சினம், கோபம். நீ யார் மீதோ கோபம் கொள்கிறாயே, அவரை விட நீ எந்த விதத்தில் சிறந்தவன்? அதே 6வது அறிவு, அதே மனித பிறப்பு, அதே சக்தி, அதே ஆற்றல். அவரிடமிருந்து நீ எந்த வகையில் மேம்பட்டு விட்டதால் அவர் மீது நீ சினம் கொள்கிறாய்? உனக்கு அவர் மீது சினம் கொள்ள யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ ஒரு முறை சினம் கொண்டு விட்டதால், உன் வாழ்நாளில் ஒரு நாள் பறிக்கப்படுகிறது. வாழ்க்கை உன்ன பாக்குது. அடப்பாவி! நீ யார்றா அவன் மேல கோவப்படுறதுக்கு? உன் நல்ல கர்மாவையும், கெட்ட கர்மாவையும் சமப்படுத்த வந்த ஒரு ஆள் அவன். உன்னை சரி செய்ய வந்திருக்கிறான். நீ எப்படி அவன் மீது கோவப்படுவ? எவ்வளவு அநியாயம்! எவ்வளவு பெரிய துரோகம் இது! அவன் வேலைக்காரனா இருந்தாலும், இல்ல வீட்டுக்காரியா இருந்தாலும், வீட்டுக்காரனா இருந்தாலும், உன் கர்மாவை நீக்க வந்தவன் அவன். அவனுக்கு நன்றியோட இருக்கணும். நன்றியோடு இருக்க இருக்க கர்மா விரைவில குணப்படுத்தப்படும். நீ மேன்மை பொருந்திய வாழ்க்கையை பெறுவாய். என் நண்பர்களே, உறவுகள் மீது தயவு செய்து கோபம், வெறுப்பு, கவலை, வஞ்சம் வைத்துக் கொள்ளாத. தயவு செய்து எல்லோரையும் மன்னித்து விடுங்கள். எல்லோராலும் மன்னிக்கப்படுவீர்கள். நீங்கள் மன்னிப்பு கொடுக்கிறவங்க எத்தன பேர்ன்னு பாருங்க. யாரெல்லாம் நீங்க மன்னிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்களேன். இவங்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க. இவங்கலாம் நான் மன்னிச்சிடுறேன்ப்பான்னு ஒரு லிஸ்ட்ட போட்டு ஒவ்வொருத்தரும் நெனச்சு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்மை யாரெல்லாம் மன்னிக்கணும் அப்படி லிஸ்ட் போடுங்க. அதான் அதிகமா இருக்கும். தெரியுமா? அவ்வளோ பேர் நம்மள மன்னிக்க வேண்டியிருக்கு. நாம மன்னிக்க வேண்டியது சில பேர் தான். நம்மள மன்னிக்க வேண்டியவங்க பல பேர். அவ்வளோ பெரிய குற்றவாளியா இருக்கோம். இல்ல? இதுல எங்க இந்த உறவுகள்ல நீங்க சிக்கலோட இருக்க போறீங்க? உங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். உன் உறவே எனக்கு வேணாம். நீங்க பேசுறது இந்த பிரபஞ்சம் கேட்குது. பிரபஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கும். என்ன தெரியுமா சொல்லும்? பிரபஞ்சம் சொல்லும். உன் உறவே எனக்கு வேண்டாம். பரவாயில்லையா? உலகம், பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது. நீ பேசுவதை, நீ எண்ணுவதை உனக்கு திரும்ப குடுத்துக்கிட்டே இருக்கும். உன் உறவே எனக்கு வேண்டான்னா பிரபஞ்சம் சொல்லும். உன் உறவே எனக்கு வேண்டாம். என்னாச்சு? மரண காலம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வருதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட பேசவே மாட்டேன். பிரபஞ்சம் சொல்லும். உன்னோட பேசவே மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ கேட்ட எதுவுமே கிடைக்காது உனக்கு. உன்ன எனக்கு பிடிக்கல. பிரபஞ்சம் சொல்லுது. உன்ன எனக்கு பிடிக்கல. நீ சொல்ற அனைத்தும் உன் மீது பாய்ச்சப்படும். நாம பேசினா கூட சக்தி குறைவா இருக்கும். பிரபஞ்சம் சொன்னா சக்தி அதிகம். அப்படியே செய்யும். பரவாயில்லையா? பரவாயில்லையான்னு கேட்டுக்கோங்க. நீங்க பிரயோகப்படுத்துற வார்த்தை, எண்ணுகிற எண்ணம், செய்கிற செயல் அனைத்தும் உங்களை நோக்கி திரும்ப வந்தால் பரவாயில்லையா? மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. எனவே எந்த உறவோடும், எந்த நபரோடும், எந்த உயிரோடும் பிணக்கு கொள்ளாது. எப்படியெல்லாம் செய்தால் அதனோட ஒருங்கிணைந்து இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்யுங்க. பொறுமை கடலிலும் பெரிதில்லையா? இருக்கட்டுமே. அவருடைய கர்ம வினைப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன் கர்ம வினைப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அங்கே அறிவை புகுத்திக்கொள். அனைவரும் ஒன்றாக இருக்கலாம். அனைவரும் ஒன்றாக இருக்கலாம். ஒருவர் மீது நீங்கள் ஏதேனும் குற்றம் சாட்டுகிறீர்களானால்,
அதற்கு பின்னாடி 10 நல்ல விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அப்ப 10 நல்ல விஷயத்த ஒதுக்கிட்டு ஒரே ஒரு கெட்ட விஷயம் எடுத்து அவர வெறுப்பது எந்த இடத்துல நியாயமா இருக்கு? அன்புள்ளே நீங்கள் யார் மீது எந்த குணத்தை பிரயோகப்படுத்தினாலும் இந்த பிரபஞ்சம் உங்கள் மீது அந்த குணத்தை பிரயோகப்படுத்திக் கொண்டே இருக்கும். வாழ்க்கை முழுதும் துன்பம்தான். எந்த குணத்தை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்கன்னு பாருங்க. அன்பு, இரக்கம், கருணை, நம்பிக்கை, பாசம், பிறருக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பது, அரவணைத்துக் கொள்வது, நம்பிக்கை கொடுப்பது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, பார்த்துக்கலாம் அவ்வளோதானேன்னு சொல்றது. இப்படியெல்லாம் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளுங்க நண்பர்களே. எதனோடும் பிணக்கு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லது குறைந்தபட்சமாக கண்ணீர் விட்டு மன்னித்து விடுங்கள். கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு மனதார அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். தூரமா இருந்தால் அந்த நபர்கள் மனதால் இணைந்து கொள்ளுங்கள். எப்போ வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனதில் இருங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? உங்கள் பிணக்கோடு இருக்கிற சில உறவுகள் இருக்கும். கூடவே இருப்பாங்க, எப்பயும் சண்டை சச்சரவோடு இருப்பாங்க. அந்த உறவுகளை எடுத்து எழுதுங்க. அந்த உறவு மூலமாக நமக்கு கிடைச்ச நன்மைகளை எடுத்து எழுதி அவருக்கு நன்றி சொல்லத்தக்க ஒரு 10 விஷயங்கள் எழுதுங்க. மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யாரோ ஒரு நண்பரா இருக்கலாம், நம்முடைய பாஸா இருக்கலாம், நம்முடைய வேலைக்காரனா இருக்கலாம், நமக்கு பணம் தர வேண்டியவனா இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் ஒரு 2, 3 உறவுகளை குறைந்தபட்சம் ஒரு உறவாவது இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி யாருமே இல்லைன்னா விட்டுறலாம். இருக்குன்னா அந்த உறவு மூலமாக நமக்கு கிடைச்ச நன்மைகளை அவருக்கு நன்றி சொல்லத்தக்க ஒரு 10 விஷயங்கள் எழுதுங்க. சில பேர் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், பிள்ளை அப்பாவோட பிரிந்திருக்கலாம், நண்பரோட பிரிந்திருக்கலாம். அந்த பிரிவை இணைத்துக் கொள்ளுங்க. குறைந்தபட்சம் மன்னிப்பாவது கேட்டு தூரமாக இருந்தாலும் அந்த உறவில் ஒரு மகிழ்ச்சியை உணருங்கள், நன்றியை உணருங்கள். இந்த உலகத்தில் உங்களை தவிர உலகத்தில் அனைத்துமே நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டது தான். அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த 10 ஆசீர்வாதங்களோட ஒரு உறவை முழுமையாக குணப்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் சந்தித்து உங்கள் நன்றியை தெரிவித்து விடுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க ஐயா.